அவர் எனது தந்தை அல்ல. அவர் மகாதேவர். மகாதேவர் மட்டுமே. எந்த அழைப்பும் இன்றி எனது உலகத்திற்குள் அவர் நுழைந்து விட்டார். என் நியாயத்தில் அவர் இடையூறு செய்து விட்டார். தாங்கள் என்ன எண்ணினீர்கள்? உண்மையை எவருக்கும் தெரியப்படுத்தக் கூடாது என்றுதானே? நான் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினேன். ஆனால் இன்று எனக்கு எதிராக நின்று மகாதேவர் தனது அழிவை தானாக தேடிக்கொண்டார். மன்சா, நீ செய்வது தவறு. மகாதேவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, இனியும் இருக்க போவதில்லை, இனியும் இருக்க போவதில்லை. எனது லோகத்திற்கு வந்து என் நியாய தர்மத்தில் இடையூறு செய்து தங்கள் மகாதேவர் தவறு செய்து விட்டார். மன்னிக்க முடியாத குற்றம். அதற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார். என் விரோதத்தை அவர் எதிர்கொள்வார். அதுவும் நிரந்தரமாக, அதுவும் நிரந்தரமாக. மன்சா, கரத்தை விடு தித்தி. நான் கரத்தை விடுவதால் உறவு மாறப்போவதில்லை கதிரு. நாம் சக்களத்தைகள்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன். அசுர மாதா திதிக்கும் நாகமாதா கதிருவுக்கும் இடையே உள்ள உறவு நலமாக இருந்ததில்லை. ஆயினும் இன்று நான் ஒரு சிநேகிதியைப் போல், ஓர் நலன் விரும்பியைப் போல் காண வந்துள்ளேன். உன் மகள் மன்சாவை விட்டுவிடு. பிள்ளைகள் தவறு செய்தால் அதை திருத்துவது பெற்றவரின் கடமையாகும். தற்பொழுது நடப்பதற்கும் மகாதேவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் தந்தையாக அல்ல, விரோதியாக மனதில் கொண்டு உரையாடுங்கள். பிரபஞ்சத்தின் மகாதேவர் மன்சாவின் தந்தைதானே? அதுதானே உண்மை. நீ கூறியதற்காக மட்டுமே இது நாள் வரை மன்சா தன்னை தானே மகாதேவரிடம் இருந்து விலக்கி வைத்தாள். ஆனால் இப்பொழுது மகாதேவரே வந்து மன்சாவின் லோகத்தில் இடையூறு செய்தால் இவளால் என்ன செய்ய முடியும்? எதுவரை அமைதி காப்பாள்? இதுவரை மகாதேவரின் அநியாயத்தை பொறுப்பாள். என்ன மன்சா? மகாதேவரின் மாபெரும் விரோதி, சிவ சக்தியிடம் மீண்டும் மீண்டும் தோற்ற தித்தி இன்று என் மகளுக்கு வழிகாட்ட வந்துள்ளாய். நீ மன்சாவை திசை திருப்ப வந்திருக்கிறாய். உனது தன்னலத்திற்காக அவளை நீ தூண்டி விடுகிறாய். தாயே, நான் ஒன்றும் பச்சிலம் குழந்தை அல்ல இவர்கள் கூறுவதை கேட்பதற்கு. உண்மை யாதெனில் இதுவரை தங்கள் காரணமாக மகாதேவரிடமிருந்து தூரமாக இருந்தேன். ஆனால் மகாதேவர் தான் இன்று தன் எல்லையை மீறினார். ஆகையால் நானும் என் விரோதத்தை பறைசாற்றுவேன். எனக்காக, எனது சுய மரியாதைக்காக, எனது உத்தேசத்திற்காக. உத்தேசம், எந்த உத்தேசமும் இன்றி மகாதேவர் எங்கும் செல்ல மாட்டாராமே. அவ்வாறெனில் இந்த மன்சாவும் அந்த உத்தேசத்தை கடைபிடிப்பாள். தன் விரோதத்தை கடைபிடிப்பதே எனது உத்தேசம். தன் விரோதத்தை கடைபிடிப்பதே எனது உத்தேசம். நெல்லுங்கள் தேவி பார்வதி.
தங்களை வேண்டிக் கேட்கிறேன். என்னை தடுக்காதீர்கள் மகாதேவா. மாறாக தங்கள் மனைவியின் காலடி சுவடுகளை பாருங்கள். அப்பொழுதுதான் தங்களால் விரக தாபத்தை அனுபவிக்க இயலும், பிராயச்சித்தம் செய்ய இயலும். சரியான தருணத்தில் உண்மையை கூறியிருந்தால் நாங்கள் இருவரும் உங்களுடன் இருந்திருப்போம். ஆனால் தாங்கள் மௌனம் காத்தீர்கள். தங்கள் முடிவிற்கான விளைவையும் தாங்களே அனுபவியுங்கள், தாங்களே அனுபவியுங்கள், தாங்களே அனுபவியுங்கள். மன்சா, இவர்களை அறைக்கு அழைத்துச் செல். இருவரும் என் கைகளை விடுங்கள். விடுங்கள். மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள். மகாதேவா, மகாதேவா. செல்வம் கணேசா, கைலாயமே, நான் இங்கிருந்து செல்லக்கூடாது என்று நீ விரும்புகிறாய் என்று அறிவேன். ஆனால் கைலாயநாதரோ எனக்கு வேறு வழி தரவில்லை. செல்ல அனுமதித்தா. என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இக்கணமே இங்கு வந்து என்னை காப்பாற்றுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா. மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள். தாயே, என்றும் உத்தேசத்திற்காக பிரியும் சிவனும் சக்தியும் கருத்து வேறுபாடிற்காக பிரிவார்கள். கைலாயத்தை விட்டு நானும் செல்ல வேண்டியிருக்கும் என்று நான் எண்ணவே இல்லை. நானும் எண்ணவில்லை கணேசா. சிவன் தனது சக்தியுடன் நம்பிக்கை துரோகம் செய்வார் என்று எண்ணவில்லை. மௌனமாக இருந்து இவ்வாறு நிர்கதியாக என்னை நிற்கச் செய்வார் என்று எண்ணவில்லை. நானே நிர்கதியாக நிற்கின்றேன் பார்வதி. உண்மையையும் கூற இயலவில்லை. என் விரகதாபத்தின் வேதனையையும் வெளிப்படுத்த இயலவில்லை. என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இக்கணமே இங்கு வந்து என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. எனக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா. காலம் கடப்பதற்குள் தேவி பார்வதியிடம் சென்று அனைத்து உண்மைகளையும் நான் கூற வேண்டும். தேவி பார்வதியை நான் காண எனக்கு உதவி செய்யுங்கள் மகாதேவா.
நான் தேவி வா, கதிரோ. பார்வதியை தடுத்தாக வேண்டும் மகாதேவா. நான் அன்னை பார்வதியை காண வேண்டும். அவர்களை நான் தடுத்தாக வேண்டும். வா, உனது மகாதேவர் தனது மனைவியை பிரிந்த வேதனையில் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய வரப்போவதில்லை. அதோடு நாங்கள் பார்வதியை தடுக்க தாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டோம். இங்கு என்னதான் நடக்கிறது? किशोर चंद्रशेखरे रति प्रत्यक्षणं मम